ஜோஜிலா பாஸ் ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டன் பாஸ். ஜென்ரலாக பாசஸ் அப்படின்னாவே கண்டினியூஸாக மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு சின்ன கேப் இருக்கும், ரெண்டு ரீஜனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கேப் வந்து இருக்கும். ஸோ இதுதான் மவுண்டன் பாசஸ்ன்னு சொல்லுவோம். ஹிமாலயன் ரீஜனில் நிறைய மவுண்டன் பாசஸ் வந்து இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாஸ் தான் ஜோஜிலா பாஸ் அப்படிங்கிறது. காஷ்மீரி வேலி அண்ட் லடாக் இது ரெண்டு ரீஜனை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ் தான் இந்த ஜோஜிலா பாஸ். இந்த இடத்துல ஜோஜிலா டனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. இங்கே ரீசெண்டாக பிரேக் த்ரூ செரிமனி நடந்திருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் நிதின் கட்கரி இந்த பிரேக் த்ரூ ஃபங்க்ஷனை வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. பிரேக் த்ரூ ஃபங்க்ஷன் அப்படின்னு உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, டனலோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, மக்களோட பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் போயிட்டு படிக்கும்போது தெரியுது, பிரேக் த்ரூ செரிமனினா அது கிடையாது, மேஜர் எக்ஸ்கவேஷன் முடிஞ்சிருக்குது. அதாவது டனல் அப்படின்னாவே மலையை குறைஞ்சி அதில் இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே தான் வந்து டனல் வந்து போடுவாங்க இல்லையா. இதோட ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருக்குது, மேஜர் எக்ஸ்கவேஷன் எல்லாமே முடிஞ்சிருக்குது. இனிமே வந்து சின்ன சின்ன வேலை, அந்த டனல் போடுறது மற்ற வேலையெல்லாம் இருக்கும். ஸோ இதை தான் பிரேக் த்ரூ செரிமனி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த செரிமனி தான் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போது இந்த ஜோஜிலா டனலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜோஜிலா டனல் கிட்டத்தட்ட 11,000 ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய ஒரு டனல். 13.14 கிலோமீட்டர்ஸ் இதோட லென்த். இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் லாங்கஸ்ட் ரோட் டனல் அப்படின்னே வந்து சொல்லலாம். when comes to வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு லாங்கஸ்ட் ஹை ஆல்டிடியூட் டனல் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதை என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஏன் இதை என்ஜினியரிங் மார்வல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ். ஜென்ரலாக நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ஜினியர்ஸ் வந்து இருக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து இருக்குது. ஒரு டனலோ ஒரு ரோடோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பிளேஸில் ஓகே. பட் ஹிமாலயன் ரீஜனில் வரும்போது சிவியர் வின்டர் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் வின்டர் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹிமாலயன் வரும்போது அது யங் ஃபோல்டு மவுண்டன் இல்லையா, இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா அது டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதில் அந்த மலையெல்லாம் குறைஞ்சி ஒரு டனல் போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அண்ட் எப்போவுமே அவலான்ச்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நார்மலாகவே வந்து மற்ற இடத்துல ஒரு டனல் போடணும் அப்படின்னாவே ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த ரீஜியனில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் என்ஜினியர்ஸ்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இது வரைக்குமே 5 மேஜர் அவலான்ச்சஸ் வந்து ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2-3 பேர் இறந்தும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே அந்த அவலான்ச்சஸில் மாட்டிக்கிட்டு அவங்கள வந்து காப்பாற்றிருக்காங்க. ஒர்க் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் வந்துருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ கஷ்டமான அந்த சூழல், அந்த டிஃபிகல்ட்டிஸை தாண்டி இந்த டனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இதை என்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுல இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும், அதாவது எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெஜைல் ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், சென்சிட்டிவ் ராக் சிஸ்டம், அவலான்ச்சி ப்ரோ டெரெயின், இது எல்லாமே இருந்தாலும் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை தாண்டி ஏன் இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு வந்து புரியணும். டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம்னு வரும்போது ஸ்ட்ராட்டஜிக்காகவே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சைடு பாகிஸ்தான், இன்னொரு சைடு சைனா. இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் ஆர்மியில் நம்மளுக்கு இந்த டிஃபென்ஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த கனெக்டிவிட்டி. நம்மளால் ட்ரூப்ஸை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியாது, அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஃபுட், மெடிசன்ஸ் இதை ஈஸியாக கொண்டு போக முடியாது. இது எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கணும். கனெக்டிவிட்டி இருந்தால் தான் இதை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டனல் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா 80 km/h ஈஸியாக நம்ம அந்த லடாக் ரீஜனை கனெக்ட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் பேஸ் வந்து இருக்குது, நிறைய ஹேர்பிட் பென்ஸ் எல்லாம் இருக்கும். 30 to 40 km/h மேலே இதில் போகவே முடியாது. இந்த டனல் வந்து ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா 80 km/h வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரூட் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு 4 to 6 months ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். எக்ஸ்ட்ரீம் வின்டர் சீசன் வரும்போது அவலான்ச்சஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது 4 to 6 months அந்த லடாக் ரீஜனை கனெக்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த டனல் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எனி டைம். அண்ட் ஆல்சோ இந்த டனலோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா ஆல் வெதர் கனெக்டிவிட்டி. இயர் லாங் 24/7 வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சேஃப்டி மெக்கானிசம்ஸும் இதில் உள்ள வச்சுருக்காங்க. கேட்ச் டேம்ஸ் அண்ட் டிஃப்ளெக்டர் டேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் வால்ஸ், இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவலான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அவலான்ச்சஸ் வந்து இந்த டனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் வால்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த டனலில் ட்ராவல் பண்ணும்போது நார்மல் பீப்புளும் சரி, ஸோ ஆர்மி பீப்புளும் சரி ட்ராவல் பண்ணும்போது டனலுக்குள்ளேயே நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிசிடிவி இருக்கும், அண்ட் எமர்ஜென்சி லைட்டிங் ஃபுல்லாகவே வந்திருக்கும், அண்ட் ஃபோன் கால்ஸ் அண்ட் ரேடியோ சிஸ்டம்ஸ் ஏதாவதுனா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே இந்த டனலில் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை தாண்டி நார்மலாக நம்மளோட பீப்புளுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மெயின் விஷயம் கனெக்டிவிட்டி. அந்த ரீஜனை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னாவே ரோட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நினச்சி பாருங்கள், ஒரு 4 to 6 months அந்த ரீஜன் வந்து கனெக்டிவிட்டியிலிருந்து கட் ஆஃப் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமைன்னு நினச்சி பாருங்கள். அண்ட் ஆல்சோ அது வந்து த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே சேஃப்டி இல்லாமல் தான் வந்து இருக்கும் இல்லையா. இந்த கனெக்டிவிட்டி வரும்போது நம்மளால ஈஸியாக வந்து ஆர்மி பீப்புளை அனுப்ப முடியும், ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மெடிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் வந்து ஈஸியாக நம்மளால் வந்து கொடுக்க முடியும். சாரி கைஸ், தொண்டை கட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நார்மல் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய. அண்ட் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது டூரிசமை நம்மளால் வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும். லைக் அட்வென்ச்சரஸ் டூரிசம் அண்ட் ஆல்சோ வந்து இன்னொன்று லைக் அந்த ஸ்கேயிங்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஸ்னோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு வந்து விளையாடுறது, அது ஒரு வின்டர் கேம். ஸோ அந்த கேமை நம்மளால் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த ரீஜனுக்காக, அந்த லடாக் ரீஜனுக்காக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி நம்ம எந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த டனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்காக. சரி, இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, எப்போ இதோட வேலையெல்லாம் முடியும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம் இதோட ஒர்க் வந்து போகும். ஸோ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் சீபேஜ், வாட்டர் சீபேஜ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு எக்ஸ்கவேஷன், மேஜர் எக்ஸ்கவேஷன் தான் வந்து முடிச்சிருக்குது. உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னா ஒரு 2 years இன்னும் டைம் ஆகுங்க. February 2028 அப்ராக்சிமேட்லி இந்த டனல் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் எலெக்ஷன் வரும். எலெக்ஷனை ஒரு ரீசனாக வச்சு அந்த டைமில் இந்த டனலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓட்டு வரும், வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பட் எது எப்படியோ எலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ் வாட் எவர் இட் இஸ், இந்தியாவுக்காகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எப்போவுமே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.